செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். நிற்பதும் நேர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தூரம் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதிகாலை என்னை தேடுதல் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே அதிகாலையில் உம்மை தேட வந்திருக்கிறோம். விசேஷமாக நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக, நீர் கொடுத்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வியாதியின் மத்தியில் நல்ல மருத்துவராக இருந்தீர், நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக இருந்தீர். தங்க இடம், வீடு, உணவு, உடை, இருப்பிடம் அனைத்தையும் தந்து நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் இந்த நாளை துவங்குகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு நாங்கள் நாளை தொடங்குகிறோம். நம்முடைய பாதத்தில் விழுந்து தொழுது இந்த நாளை தொடங்குகிறோம். இந்த நாள் முழுவதும் நல்ல பாதுகாப்பையும், நல்ல சுகத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பலத்தையும், நீடிய ஜீவனையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மை பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர் முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை வேதம் சொல்கிறபடியே ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு வேதனை இல்லை என்ற வசனத்தின்படியே வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்த ஆசீர்வதியும் சுவாமி. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்ந்தாலும் மோடுதான், மரித்தாலும் மோடுதான் என்ற பாட்டை நாம் பாடுவோம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் மோடுதான், மரித்தாலும் மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, வாழ்ந்தாலும் உமக்காகவும் மரித்தாலும் உமக்காக நான் வாழ அந்த ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாரும். உம்மை நேசிக்கிற அந்த பரஸ்பர அன்பு எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருக்கட்டும். எங்கள் வியாதிகளையும் எங்கள் வேதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் துக்கங்களையும் எங்கள் கண்ணீரையும் நீர் பார்க்கிறீர். எங்களை தேற்றுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே, எங்களை ஆற்றுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே, எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறவரும் நீர் ஒருவர் மாத்திரமே. நீ என்றும் மாறாதவராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் வியாதியின் நிமித்தமாக பலவிதமான இக்கட்டுகளிலே, சஞ்சலங்களிலே, வேதனைகளிலே, இழப்புகளிலே, தாமதங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை விசேஷமாய் நான் அவர்களுக்கு நம்முடைய கரத்தில் கொடுக்குறேன். கைகளை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். அது இன்றைக்கு மாறும்படி கர்த்தர் உதவி செய்வீராக.
என்று மாறும் என்று கலக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு இன்றே இப்பொழுதே இந்த நொடி பொழுதே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. இல்லாதுள்ள இருக்கிறவரை போல அழைத்து கொடுக்கிறேன் ஆண்டவர். பள்ளத்தாக்குகளிலே தண்ணீரால் நிரப்புகிறவர் ஆண்டவர், நீர் ஆண்டவர். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவ்வப்போது அறிந்து எங்கள் முந்தின வாழ்க்கையை காட்டிலும் எங்கள் பிந்தின வாழ்க்கையை மிகவும் சுவையாய் மாற்றி தாரும். திருமண வாழ்க்கையை தாரும், குழந்தை பேற்றனை தாரும். வியாதிகள், பலவிதமான வியாதிகள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் நோவுகள், வியாதிகள், சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய உயிர்த்தெழுந்த தழும்புகளினாலே நீர் எங்களை குணமாக்கும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம். அப்படியே எங்கள் உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். கடனில் இருக்கிறவர்களை விசேஷமாய் அந்த கடனை நீக்கி, அந்த வறுமையை நீக்கி, அவர்களுக்கு நல்ல ஊதியத்தையும் வருமானத்தையும் வரவேண்டிய ஆசீர்வாதத்தையும் சீக்கிரமாய் கொண்டு வந்து அவங்க மடியிலே போடும்படியாக நோக்கி நான் ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும். நன்றாக தேர்வு எழுதி முடிக்க உதவி செய்யும். எங்கள் வரவேண்டிய ஆசீர்வாதம் சீக்கிரத்தில் வரட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னவர் அப்படியே திரும்ப அவர்களுக்கு தந்து ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷமாக வெளிநாட்டின் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உள்நாட்டிலே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்வீராக. வாழை செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்பா. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வல்லமையின்படியே ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யோசேப்பையும் தானியேலையும் உயர்த்தின ஆண்டவர், எஸ்தரை உயர்த்தின ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்கும்படியா நம்மை நோக்கி நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சாத்தானின் அந்தகார வல்லமையின் கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுது நிர்மூலமாகட்டும். ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் குணமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் இது நடக்கட்டும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தியானம் எம்மாவூருக்கு போன ஒரு மேரிட் கப்புள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க எப்படி ஆண்டவரை விட்டோம், ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டோம், தன் சொந்த ஊருக்கே போனது நம்ம பார்த்தோம். ஆண்டவர் வேதத்தை விலக்கி காண்பித்து அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதையும், அவர்கள் பின்னே எருசலேமுக்கு திரும்பி வந்ததையும், சீஷரோடு கூட சேர்ந்து இரத்த சாட்சிகளாக மரிக்க துணிந்ததையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு முதல்ல தரிசனமான ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, மகதலேனா மரியாள். முதல்ல ஒரு யூத்தை சொன்னேன், யங் மேனை சொன்னேன். ரெண்டாவது ஒரு கப்பல், மேரிட் கப்பலில் சொன்னேன். இப்பொழுது பிசாசினாலே பாதிக்கப்பட்ட திருமணமாகாத ஒரு பெண் மகதலேனா மரியாளை குறித்து ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எப்படி கனெக்ட் பண்ணுறார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கனெக்ட் பண்ணிக்கொண்டே வருகிறார். அந்த 40 டேஸில் கனெக்ட் பண்ணுறார். இயேசுவை காண அதிகாலையிலே அந்த அம்மா இருட்டோடு எழுந்து ஆண்டவரை சந்திக்கும்படி அவங்க போனாங்க. நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலேயும் அதிகாலையில் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லூக்காவில் நீங்கள் அந்த 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் பர்டிகுலராக நம்ம பார்க்கலாம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சுகந்த வர்க்கங்களையும்
அவர்கள் எடுத்துக்கொண்டு யார் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின சுகந்த வருடங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில பெண்களோடு கூட கல்லடத்தில் வந்தார்கள். இது லூக்காவில். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரம் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்பீரியன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார். யார் அந்த மகதலேனா மரியாள் என்று சொன்னால் 7 பிசாசுகளை பிடித்த இருந்த ஒரு பெண் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போது ஆண்டவர் யார் என்பதை நாம் சில வேதாகம வசனங்களை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். இவர் யார்? நீங்கள் மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அவர் கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு சொன்னால் உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று மோசே கர்த்தரை நோக்கி கேட்கிறார். அதற்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு கூட சொல்வாயாக. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளானா இருக்கிறேன். அவர் ஆதி முதலாய் அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். யாக்கோபிடத்தில் அவர் தரிசனமாய் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில், நான் பிந்தினவரும் நான் முந்தினவருமாக இருக்கிறேன், நான் அநாதியாக இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன், எனக்கு மரணமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடு. இதை முதல்ல நம்ம புரிந்து கொண்டாதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மரணம் அவரை தடுக்க முடியவில்லை. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்னும் உயிரோடு இருக்கிறார். நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தெரியும், சிலரோடு கூட அவர் பேசுகிறார், சிலரோடு கூட வேத வசனத்தின் வழியாக பேசுகிறார். அவருடைய அற்புதங்களுக்கு அளவே இல்லை. அவர் வல்லமைகள் குறைந்து போகுது. ஒரு பாட்டு, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த இல்லை அப்படின்னு ஒரு சாங் வரும், மறந்துட்டேன். அந்த மாதிரி அவருடைய வல்லமைகள் இன்னும் குறைந்து போகவுமே இல்லை. இந்த மரியாள் இடத்துல ஆண்டவர் ஏன் வந்தார்? நம்மிடத்தில் ஏன் வர வேண்டும்? ஒன்று. ரெண்டாவது கேள்வி, வந்த இடத்துல இயேசுவை சந்தித்த பொழுது இயேசு மரியாளிடத்தில் சொன்ன காரியம் என்ன? இது ரெண்டு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் மரியாள் அப்படின்னு சொன்னால், மரியாள் இயேசுவின் மீது வைத்த ஒரு பெரிய அன்பு. 1-2 பிசாசு இருந்தால் பரவாயில்ல, 7 பிசாசுகள் பிடித்திருந்தவ ஒரு பெண்மணிக்கு எவ்வளவு தொல்லைகள் இருந்திருக்க வேண்டாம். இதுவரைக்கும் நம்ம பார்க்குறோம், அவளுக்கு திருமணம் ஆகலை. சில திருமணம் ஆகாததற்கான காரணமே சிலர் சொல்கிறாங்க, இந்த பெண்ணுக்கு 7 பிசாசு பிடித்திருந்ததுனாலே திருமணமாகவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல,
அந்த விடுதலைக்கு பிறகு, பிசாசிலிருந்து விடுதலைக்கு பிறகு லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அதில் சில பெண்கள் இயேசு கிறிஸ்துவை ஊழியத்திலே தாங்கினார்கள். அதாவது கடவுளை அவங்க சேவிப்பதோடு கூட ஊழியமும் செய்தார்கள். எப்படி ஊழியம் செய்தார்கள்? தன்னுடைய ஆஸ்தியினாலே அவர்களுக்கு ஊழியம் செய்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பண உதவிகளை கொடுத்து ஊழியத்தை செய்தாங்க. ஏன்னா ஒரு மினிஸ்ட்ரி என்பது ஒரு சர்ச் மினிஸ்ட்ரி என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஈவன் இந்த யூடியூப் மினிஸ்ட்ரி கூட ஒரு லேசான காரியம் அல்ல. இதற்கு பல தேவைகள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து காலத்தில் நிச்சயமாக தேவைகள் இருக்கும். அவர் பயண போக்குவரத்து, அவர் தங்குகிற இடம், அவருக்கான உடைகள், அவருக்கான உணவு, இவை எல்லா 12 பேருக்கும் சாப்பாடு போடணும். எந்தெந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த போக்குவரத்திற்கு அவர்கள் உதவி செய்யணும். உதவி செய்யாமல் அவரால் ஊழியம் செய்ய முடியாது. எனவே தான் மரியாள் மீது ஆண்டவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு நன்றி திரும்ப செலுத்தணுமே. எப்பவுமே ஆண்டவரிடத்தில் நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா அந்த கொடுத்த அவர்களுக்கு அவர் திரும்ப செய்திருவார். எதையுமே குறையாக அவர் வைத்ததே இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தார், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்தாலே அதனுடைய பலனை திருப்பி கொடுக்கிறவர். இவங்க ஆசைகளெல்லாம் விற்றாங்க, கணவனிடத்துலேருந்து பெற்று கொடுத்தாங்க, தன் வீட்டில் இருந்த பொருட்களெல்லாம் கொடுத்தாங்க. மாத்திரமல்ல, இயேசுவோடு கூட அநேக இடங்களிலே போய் அவருக்கு ஊழியமும் செய்தார்கள். இது எக்ஸப்ஷனல் ஒரு மினிஸ்ட்ரி இது. அதனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெண் முதலாவது தேட வந்திருக்கிறாங்க. அவர்களை ஏமாற்ற அவருக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் செய்ததற்கு ஆண்டவர் ஏதாவது திரும்ப செய்யணும் என்பதற்காகவே அவருடைய அன்புக்கு ஈடாக தன்னையே உயிர்த்தெழுந்த தன்னையே முதலாவது அந்த பெண்மணிக்கு அவர் காட்சி கொடுத்தார். ரெண்டாவது, நம்ம ரொம்ப அழுது கொண்டிருந்தாங்க. சிலுவையில் 3 பெண்கள் இருந்தாங்க. அந்த 3 பெண்களிலே இந்த ஒரு பெண் பெயரும் இருக்கிறது, மகதலேனா மரியாள். மற்ற 2 பெண்கள் இருந்தாங்க, இயேசுவின் தாய். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவரை பின்தொடர்ந்து வந்தவங்களுக்கு ஆண்டவர் திரும்ப செய்கிற பிரதி உபகாரம் தான் இது. நான் அந்த வார்த்தையை தவிர்க்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா திரும்ப அவங்களுக்கு நன்றி கடன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வருது, அடிக்கடி வருது. அது கடன்லன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு நம்ம எதை கொடுத்தாலும் ஈடாகாது. அதனால் அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் என்ன செய்தாலும் ஈடாகாது. நம்ம உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை தான். அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். திருமண வாழ்க்கை, குழந்தை, வேலை, ஊழியம், கையின் பிரயாசங்கள், இவை எல்லாம் அவர் நமக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னு அவர் கடமைப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு நாம் இதுவரைக்கும் உலகத்தில் ஒருவரும் செய்யல. ஆனாலும் கொஞ்சம் செய்த அந்த மகளுக்கே ஆண்டவர் வந்து காட்சி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் early in the morning. அப்படி காட்சி கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, முதலாவது அவர் சொன்னார், ஏன் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஆறுதலான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சில நேரங்களில் நாம் கூட யாருமே தேற்ற முடியாது. இழப்பில் இருக்கிறவங்க, நான் பல மரணங்களை சந்தித்திருக்கிறேன், நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருக்கிறேன். அவங்ககிட்ட போயிட்டு ஆற்றவே முடியாது. சிலர் இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிற சில பேரை நான் பார்த்துருக்கிறேன். அழாமலே இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அழகாக அந்த பணக்கார
அந்த லிட்ரேட் அப்படி கொஞ்சம் ரொம்ப வயசானவங்கன்னா ரொம்ப அழாமல் அப்படியே நின்றதையும் நான் பார்த்துருக்கேன். இது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருந்ததுன்னா, ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலையே. ஆனால் அவங்க வாயிலேருந்து வந்த வார்த்தை, அவர் கிட்டத்தட்ட 80 இயர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டார் ஐயா, அவர் வாழ்ந்துட்டார், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார், இனிமேல் அவர் ஆண்டவரோடு இருப்பது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஸ்திரமாக இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். 80 வயது கடந்தவர்களில் இழந்தவங்க அழுது கொண்டு இருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன். இப்போ என்னாலலாம் முடியாது, நான் நினச்சி கொண்டே இருக்கிற ஒரு ரகம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இழந்ததை நம்மளால் கொஞ்சம் கூட மறக்கவே முடியாத ஒரு சுவாபம் நமக்கு. இங்கே ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். நான் அப்படியே உங்களுக்கு நம்மோடு கூட அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். நம்ம வயசுக்கு ஏற்ப ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கிறோம், சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், அவருடைய சொற்படி கேட்டு அவருடைய வார்த்தையின்படியே, கட்டளையின்படியே, கற்பனையின்படியே நடக்கிறோம். ஆனால் நமக்கு பல சூழல்களில் இப்படி அழுகிற சூழ்நிலைமைகள் வருகிறது, சர்க்கம்ஸ்டன்சஸ். அது என்ன காரணமாக இருக்கலாம்? ஏதோ ஒரு காரணம். இந்த மாதிரி துன்பப்படாதவங்களும் இருக்கவே முடியாது, அதாவது அழாமல் இருக்கவே முடியாது, கண்ணீர் விடாதவங்க இருக்கவே முடியாது, வேதனைப்படாதவங்க இருக்கவே முடியாது. அதனால் நம்மை பார்க்க ஆண்டவர் வருகிறார். மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்தது மாத்திரமல்ல, அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் அழுகிறார்? ஏன் அழுகிற? இது குறித்து சிந்தித்த பொழுது, எபீரு மகள் இறந்து போன பிறகு அவங்க அப்பா இடத்துல ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதப்பா, விசுவாசம் உள்ளவனாக இரு, அழாத அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான். நான் வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே அழுகிறவர் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரு இளம்பெண், 12 வயது உள்ள ஒரு பெண் இறந்து கிடக்கிறாங்க, குளிப்பாட்டி வைத்திருக்கிறாங்க. என் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் அழாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு முறை நான் ஏற்கனவே அடிக்கடி உபயோகிக்கிற அந்த கதை நரேஷன் எதுனா, ஒரு விதவை ஒரே மகனை இழந்தாள், ஊரே அழுதுட்டு போகுது. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நின்று அந்த விதவை தாயை பார்த்து சொல்கிறாரு, அழாதேம்மா. ஆண்டவர் அழாத அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். இமீடியட்டாக அந்த வாலிபனை எழுப்பி அவன் கைகளிலே கொடுத்தார். இன்னொரு முறை யோவானில் லாசருவின் கல்லறையில் எல்லாரும் அழுகிறதை பார்த்து அவரும் அழுதார். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் முதல்ல நம்ம பார்த்து கேட்கிற, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிற கேள்வி, ஏன் அழுகிற? நீங்கள் பல காரணங்கள் அதுக்கு சொல்லலாம். ஆனால் எத்தனை காரணங்கள் சொன்னாலும் என் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், ஜீவிக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவர், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னவர், நான் உனக்கு முன்னே போய் உன் கோணனானவைகளை செவையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னவர், நான் உன் தகப்பன் என்று சொன்னவர், நான் உன் தாய் என்று சொன்னவர். அவர் நம் பட்சத்தில் நிற்கிறபடினாலே நமக்கு என்ன அழுகை இருந்தாலும் அதை துடைக்க ஒருவர் இருக்கிறார். ஆணிப்பாய்ந்த கரத்தோடு கூட அதை துடைத்து அதை சரி செய்கிற
என் ஆண்டவர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். இப்பொழுது நம் மத்தியிலே அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவர் வலம் வருகிறார். ரெண்டாவது அவர் சொல்லுகிற கேட்கிற காரியம், யாரை தேடுகிறீங்க அப்படின்னு கேட்குறார். இன்னைக்கு நாம் யாரை தேடுறோம்? நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய பிரச்சனையில் நாம் யாரை தேடுகிறோம்? ஆசா என்ற ராஜா கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான். அதனால தான் அவனுக்கு அந்த வியாதியிலிருந்து அவனால் குணம் பெற முடியவில்லை, சுகம் பெற முடியலை. எசேக்கியா ராஜா பரிகாரி தேடினான், அதாவது டாக்டரை அல்ல கர்த்தரை தேடினான். வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். ரெண்டு ராஜாக்களை ஒருத்தன் டாக்டரை தேடினான், கர்த்தரை தேடலை. இவன் எசேக்கியா ராஜா கர்த்தரை தேடினான், அழுதான். ஆண்டவரே, நான் உத்தமமாய் நடந்தேனே என்று சொல்லி அழுதான். ஆண்டவர் அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து அவனுடைய வியாதி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டார். இன்னைக்கு நாம் தேட வேண்டியவர் விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிம்மதி, சுகம், ஆரோக்கியம், அவருடைய வல்லமை. இன்னைக்கு நாம் எதை தேடணும்னா இயேசுவை தேடணும், அவருடைய வல்லமையை தேடணும், அவருடைய அற்புதங்களை தேடணும், நாடணும். அவருடைய அதிசயங்களை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேணும். அவர் நம் மத்தியில் அதிசயங்களை செய்ய நாம் அவரை அழைக்க வேணும். அவரை தேடும் பொழுது நிச்சயமாக நாம் அவரை கண்டுபிடிப்போம். 2 வார்த்தைகள், மிக முக்கியமான வார்த்தைகள். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? 2த்துக்குமே ஆன்சர் உண்டு. நீங்கள் அழுதீங்கன்னா உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், சூழ்நிலைமையை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். 2வது, யாரை தேடுறோம்? நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கன்னா அவர் தென்படுவார், அவர் வந்து உங்களை குணமாக்குவார். நம்ம வாசிக்கிறோம், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். நாம் அவரை தேடுவோம், நிச்சயம் அவர் நம்மை தேடி வருவார். சேர்ந்து பெரிய அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒருவேளை மரியாதை போல் நீங்கள் கண்ணீரோடு கூட, எங்கே போகலாம் தெரியலையே, நான் என்ன செய்வேன், எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வேலை இல்லை, நான் நல்லா படிக்கணும் அல்லது நல்ல தேர்ச்சி எடுக்கணும், டாக்டர் ஆகணும், நான் நல்ல வேலைக்கு போகணும், என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேணும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சுகித்து இருக்க வேணும், மகிழ்ந்து இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும், எனக்கு ஒரு வீடு அவசியம் தேவைப்படுகிறது, ஒரு வேலை நிச்சயம் தேவைப்படுகிறது, இந்த சரீரத்தில் காணப்படுகிற இந்த வியாதிகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, பிசாசிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வரணும், இந்த பிளவு என்னை விட்டு போகணும். எசேக்கியாவுக்கு போனது போல ஒரு தகப்பனின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் தகப்பன்மார்களின் கண்ணீரை துடைக்க வேணும். ஒரு கானானிய பெண்ணினுடைய அழுகுறையை கேட்ட ஆண்டவர் ஒரு தாயாரின் கண்ணீரை துடைக்கணும். அப்படி நாம் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது நிச்சயமாகவே அவர் தென்படுவார். அவரை கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அழுது கொண்டிருக்கிற, தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் அற்புதம் செய்வீராக. சாட்சிகளாக நிறுத்தும் சுவாமி.
இந்த நாளிலும் கூட இந்த ஊழியத்துக்கு உதவி செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மரியாள் ஏன் ஆண்டவர் தேடி வந்தார் என்றா, ஆண்டவரிடத்திலிருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாவள். 7 பிசாசுகளை துரத்தப்பட்டவளாக இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாவள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஆஸ்தியினாலே, காணிக்கையினாலே ஆண்டவருடைய ஊழியத்தை அவள் நடத்தினாள், அவள் தாங்கினாள், பங்காளராக இருந்தார், உதவி செய்தார். எனவே தான் ஆண்டவர் முதல் அந்த மரியாளுக்கு அவள் தரிசனமானார். அப்படி இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் தரிசனமாகி அவங்க கண்ணீரை தொடங்க, அவங்க தேடும் பொழுது அவள் தென்படும்படியாக அவரிடத்தில் இருங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் எப்பொழுதும் பிரகாசம் அடைந்தன. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனுடைய கைகளையே நோக்குமா போல நான் நோக்கி காத்திருக்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தடத்திலிருந்து தாசை வரும். எங்களை பாருங்க ஆண்டவரை, அதிசயம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.